வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெரஹரா ஊர்வலத்தில் யானைப்பாகனை மிதித்து அட்டகாசம் செய்த யானை தொடர்பில் தகவல். கட்டுப்பாடுகளை தவிர்த்து வாகன இறக்குமதியை மேற்கொள்ள அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ளதாக நிதியமைச்சு அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளை அழித்தமையினால் முன்னாள் ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு. செம்மணி சான்று பொருட்களை இன்று மாலை முதல் பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பிரதமரின் கலந்துரையாடலில் நித்திரை கொண்ட கல்வி அதிகாரிகள் தொடர்பில் விசனம். இலங்கையில் புதிதாக திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு வீடு வழங்குவதற்கு நடவடிக்கை. போலீஸ் அதிகாரிகளை இலக்கு வைத்து ஆயுதமேந்திய குழுக்கள் தாக்குதல்களை மேற்கொள்வதாக முறைப்பாடு. தனது 3 வயது குழந்தையை காப்பாற்றுவதற்காக காட்டு யானையுடன் போராடிய இளம் தாய் உயிரிழப்பு. 18 வயதிற்கு குறைவான சிறுவர்களுக்கு இலவச அனுமதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. சுற்றுலாத்துறை வருமானம் தொடர்பில் அமைச்சர் கூறிய கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என பிரதி அமைச்சர் அறிவிப்பு. சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற வருமானம் தொடர்பில் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 6 மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தமை தொடர்பாக சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி ஜூன் மாதம் 2025 இறுதிக்குள் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தரவில் ஜூலை மாதத்திற்கான வருமானம் சேர்க்கப்படவில்லை என்றும் ஜூலை மாத வருமானத்தை சேர்த்தாலும் இவ்வளவு வருமானம் ஈட்டப்பட்டிருக்க வாய்ப்பில்லை எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கலாசார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. மத்திய கலாசார நிதிய நிர்வாக சபை இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் சிறுவர்களிடையே கலாசார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரிய இடங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சிகிரியா, யாப்பகு, தம்புள்ளை உள்ளிட்ட மத்திய கலாசார நிதியத்திற்கு சொந்தமான 26 தொல்பொருள் மதிப்பு மிக்க தளங்களை நுழைவுச்சீட்டின்றி உள்ளூர் சிறுவர்கள் பார்வையிட முடியும். இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறுவர்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக புத்த சாசன, மத மற்றும் கலாசார விவகார துணை அமைச்சர் ஹமகேந்திர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஆயித்தியமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகளவட்டுவான் பகுதியில் யானை தாக்கியதில் 35 வயதுடைய இளம் தாயொருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தின் போது அவரது 3 வயது குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளது. உயிரிழந்த பெண் மகளவட்டுவானைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் பசுபதி என்ற 35 வயதுடைய நபர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 7 மணியளவில் குறித்த பகுதியில் உள்ள வீட்டு முற்றத்தில் தனது 3 வயது பெண் குழந்தையுடன் தாய் இருந்தபோது வீட்டிற்குள் திடீரென நுழைந்த யானை இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதன் போது தனது குழந்தையை காப்பாற்றுவதற்காக போராடிய நிலையில் தாயார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து போலீசார் உயிர் தப்பிய குழந்தையை மீட்டதுடன் உயிரிழந்த தாயின் சடலத்தை மட்டு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கொழும்பு தலங்கம அக்குரேகொட பகுதியில் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்ட 11 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 11 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 20 கைபேசிகள், 3 மடிக்கணினிகள் மற்றும் டேப்லெட் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் 22, 30 மற்றும் 43 வயதுடையவர்கள் எனவும் ஆண் சந்தேக நபர்கள் 25, 26, 27 மற்றும் 29 வயதுடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
களுத்துறை எகொட உயர்ந போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் ஆயுதம் ஏந்திய குழுவொன்றின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். நாகொட வெனிவெல்கொட பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாள்கள் மற்றும் தடிகளுடன் சென்ற ஆயுதமேந்திய 10 பேர் கொண்ட குழு குறித்த போலீஸ் அதிகாரியை தாக்கியுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த அதிகாரி களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தமையினால் ஆத்திரமடைந்த குழுவினர் இத்தாக்குதலை நடத்தியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். திருமணத்திற்கு பின்னர் தமது சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த 5 முதல் 10 வருடங்களுக்குள் இத்திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவித்துள்ளார். அத்துடன் புதிய வீடுகளை கட்ட அரச ஊழியர்களுக்கு கடன் வழங்கும் திட்டமும் அரசாங்கத்திடம் இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது புதிதாக 5 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 6 மனித எண்பு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதன் மூலம் செம்மணி மனித புதைகுழியில் 135 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளன. அத்துடன் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் இருந்து 126 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் வழங்கப்படவில்லை. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களுக்கான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் இன்றைய தினம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் காட்சிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்களை பார்வையிட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாளிகாவத்தை புகையிரத முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த புகையிரத கழிப்பறையில் இருந்து சிசு ஒன்றின் சடலம் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பாக மகளிர் விவகாரம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜினால் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. தெமட்டகொடை போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த குறித்த புகையிரதத்தின் கழிப்பறையில் இருந்து கடந்த வாரம் தூய்மை பணியாளர் ஒருவரினால் சிசு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் புத்தளம் முதல் கொழும்பு கோட்டை வரையிலான அனைத்து தொடருந்து நிலையங்களில் இருந்தும் சிசிடிவி காட்சிகளை விசாரணைக்காக கோரியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஓய்வூதியம் கொடுப்பனவுகள் மற்றும் பாதுகாப்பை நீக்குவதற்கான சமகால அனுர அரசாங்கத்தின் தீர்மானம் நியாயமற்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குமாறு பொதுமக்களில் யாரும் இதுவரை கோரவில்லை எனவும் இது உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாரம்பரியம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் மற்றும் சமாதானம் தொடர்பான முடிவுகளை எடுக்க மஹிந்த ராஜபக்சவிற்கு உரிமை இருந்தபோது சிறந்த ஜனாதிபதி அந்த தீர்மானத்தை எடுக்காத நிலை காணப்பட்டது. உலக நாடுகளின் கடுமையான அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் மஹிந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். இதன் காரணமாக இன்று மஹிந்த ராஜபக்ச மருந்து வாங்க ஐரோப்பா, அமெரிக்கா அல்லது பிரித்தானியாவிற்கு ஏனும் செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் அவருக்கான உரிமைகளை சமகால அரசாங்கம் நீக்க தீர்மானித்திருப்பது தவறான செயல் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கான வரப்பிரசாதங்களை நிறுத்தப் போவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ள நிலையில் பிரேம்நாத் சி தொலவத்தவின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களின் கோரிக்கையை அடுத்து மஹிந்த உள்ளிட்ட அவர்களின் குடும்பம் போர் குற்றவாளி என பல நாடுகள் அறிவித்துள்ளன. இதன் காரணமாக அந்நாடுகளுக்கு மஹிந்த ராஜபக்ச செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
வாகனங்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்தால் வரும் மாதங்களில் வாகன இறக்குமதியை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வாகன வரிகள் மற்றும் வாகன கொள்வனவுக்கான கடன் வட்டி விகிதங்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வாய்ப்புள்ளது. 5 ஆண்டுகளின் பின்னர் கடந்த பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னர் வாகன இறக்குமதிக்காக 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டுள்ளது. இதில் 550 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பத்திரங்களுக்கு ஏற்கனவே பணம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய தேவை தொடர்ந்தால் அதை நிர்வகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் திட்டத்திற்கு அமைய வாகன இறக்குமதியில் கட்டுப்பாடுகளை விதிப்பது கடினம் என்றாலும் இறக்குமதியை ஊக்கப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ளதாகவும் நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 30,000 வாகனங்கள் தனியார் பயன்பாட்டிற்காக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பெரஹரா ஊர்வலத்தில் கலந்து கொண்ட யானையொன்று திடீரென பாகனை மிதித்து தள்ளி அட்டகாசம் செய்துள்ளது. இச்சம்பவம் மாத்தறை தேவிநுவர பெலி பெரஹராவில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. தேவிநுவராவில் உள்ள உத்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு தேவாலாவின் 3வது ஊர்வலம் நேற்று மாலை கோலாகலமாக இடம்பெற்றது. இந்த ஊர்வலத்தின் போது பானுகா என்ற யானை திடீரென பாகனை மிதித்து தள்ளியதுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களையும் தாக்க முயற்சித்துள்ளது. இதன் போது அங்கு சிறிது நேரம் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில நிமிடங்களாக யானையை கட்டுப்படுத்த முடியாமல் யானை பாகன்கள் போராடியிருந்தனர். பின்னர் பலத்த போராட்டத்திற்கு மத்தியில் யானையை கட்டுப்படுத்தி அங்கிருந்து கொண்டு சென்றுள்ளனர். இந்த காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்கான யானை பாகன் காயமடைந்த நிலையில் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து அனைத்து யானைகளையும் அகற்றி ஊர்வலத்தை நடத்த ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். தொடர்ந்து பெரஹரா ஊர்வலம் தடங்கல் இன்றி இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண கல்வியை எவ்வாறு முன்னேற்றுவது என்பது தொடர்பில் பிரதமர் கலந்து கொண்ட கலந்துரையாடலில் வடக்கு அதிகாரிகள் ஆழ்ந்த நித்திரை கொண்டமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. காப்போத உயர்தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்டமை தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய உரையாற்றிக் கொண்டிருந்த போது சில கல்வி அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுள்ளனர். இக்கூட்டத்தில் பிரதமர் வடக்கு கல்வி நிலை பின்னோக்கி செல்வதற்கு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே காரணம் என குறிப்பிட்ட நிலையில் அதிகாரிகள் நித்திரை செய்துள்ள காணொளிகளும் தற்போது வைரலாகியுள்ளன. எவ்வாறாயினும் அதிகாரிகளின் இச்செயற்பாடுகள் தொடர்பில் பலரும் தமது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். பிரேசிலில் 20 வயது பெண்ணொருவர் 26 கைபேசிகளை உடலில் மறைத்து வைத்திருந்த நிலையில் பேருந்தொன்றில் உயிரிழந்துள்ளார். பேருந்தில் பயணித்த போது மூச்சு விடுவதில் சிரமப்பட்ட அப்பெண் தரையில் விழுந்து கிடந்துள்ளார். இதனை அடுத்து பேருந்தில் இருந்தவர்கள் இது குறித்து அவசர வைத்திய சேவைக்கு தகவல் வழங்கியிருந்தனர். எனினும் வைத்திய குழுவினர் வந்து பரிசோதித்த போது குறித்த பெண் ஏற்கனவே உயிரிழந்திருந்தமை கண்டறியப்பட்டது. பரிசோதனையின் போது அவரது உடலில் 26 கைபேசிகள் கட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைபேசிகளால் ஏற்பட்ட அதிக வெப்பம் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என வைத்தியர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். குறித்த பெண்ணின் சூட்கேஸில் பல மதுபான போத்தல்கள் மற்றும் கைபேசிகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. பரானா சிவில் போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். உயிரிழந்த பெண்ணின் மரணத்திற்கான காரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக தடயவியல் அறிக்கைகளுக்காக காத்திருப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட கைபேசிகள் பிரேசிலின் கூட்டாட்சி வருவாய் சேவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகம் திருவெட்காட்டில் ஆண் நண்பருடன் பழகியதை கண்டித்தமையினால் தனது கணவரை கொலை செய்த மனைவி மற்றும் கல்லூரி மாணவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவெட்காட்டில் சிவகுமார் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். இவரது மனைவி விஜயகுமாரிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஆண் நண்பர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்பழக்கத்தை கணவர் கண்டித்ததன் காரணமாக ஆத்திரமடைந்த குறித்த பெண் 4 இணைந்து தனது கணவரை கொலை செய்துள்ளார். ரியல் எஸ்டேட் இடைத்தரகரின் மனைவி ஆண் நண்பர் கல்லூரி மாணவன் உள்ளிட்ட 4 பேர் இணைந்து குறித்த நபரை கொலை செய்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். மனைவியின் ஆண் நண்பர் அத்த பகுதியில் கார் ஓட்டுநராக செயற்பட்டுள்ளார். இவரது தூண்டுதலின் பேரில் இக்கொலை முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.